எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. டெல்லியில் நடைபெற்று வரும் இந்திய பாதுகாப்பு கருத்தரங்கமான இந்தியா டிஃபென்ஸ் கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் திரிபாதி இந்திய கடற்படையின் விரைவான வளர்ச்சி குறித்து முக்கிய தகவல்களை வெளியிட்டார். அவர் தெரிவிக்கையில், ஒவ்வொரு 40 நாட்களுக்கும் ஒருமுறை இந்திய கடற்படையில் புதிய நீர்மூழ்கி கப்பல் அல்லது போர்க்கப்பல் இணைக்கப்படுகிறது. இது நம் கடற்படையின் வலிமை எந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றாகும் என்றார். 2035ஆம் ஆண்டிற்குள் இந்திய கடற்படை மொத்தம் 200க்கும் மேற்பட்ட போர் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட வலுவான படையாக மாறும் என்றும், இதற்காக பல்வேறு உள்நாட்டு கப்பல் கட்டுமான திட்டங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் 2047 சுயசார்பு இந்தியா என்ற கனவை நனவாக்கும் நோக்கில் கடற்படை முழு ஆற்றலுடன் செயல்படுகிறது என தெரிவித்தார். தற்போது இந்திய கடற்படையில் 145 கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. மேலும் 52 புதிய கப்பல்கள் கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டிற்குள் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். அதிகமாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இராணுவ உற்பத்தி 1.5 லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருப்பது நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட வலுவான முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக அட்மிரல் திரிபாதி தெரிவித்துள்ளார்.